கோவையில் பாஜக சார்பில் தேசிய கொடி பேரணியை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதனை பிரம்மாண்டமாக நடத்தவுள்ளதாக பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோவை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி பேரணி நடத்த அனுமதி கோரிய போது கோவை மாநகர காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்திருந்தாங்க. இந்த நிலையில் மாநகர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான அனுமதி பெற்றிருக்கிறார். தற்சமயம் அவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அனுமதி பெற்றிருக்கீங்க, என்ன நடந்தது பற்றி சொல்லுங்கள். முதலில் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தின் சார்பிலே 10ஆம் தேதியிலிருந்து 5 நாட்கள் அனைத்து இல்லங்களிலும் தேசிய கொடி கட்ட வேண்டும், அனைத்து வணிக நிறுவனங்களிலும் தேசிய கொடி கட்ட வேண்டும், மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் நடத்தி இது ஒரு திருவிழா போல கொண்டாட வேண்டும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அறிவித்திருந்தார்கள். கோவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மிக அழகாக பிரம்மாண்டமாக ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வருடம் 2026ஆம் வருடம் 13ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்பதற்காக முறையான ஒரு அனுமதி 6ஆம் தேதி 13ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு 6ஆம் தேதியை ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே நம்முடைய கோவை காவல்துறையிடம் கேட்டிருந்தோம். அவர்கள் 12ஆம் தேதி வரைக்கும் காத்திருந்து 12ஆம் தேதி அழைத்து நான் எழுதி கொடுத்த வழிப்பாதையில் ஊர்வலம் செல்லக்கூடாது என்று சொல்லி வேறொரு மாற்றுப்பாதையை கேட்டிருந்தார்கள். அந்த மாற்றுப்பாதையும் 2 கொடுத்திருந்தோம். அதில் ஒரு பாதையை நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் 12ஆம் தேதி மாலை 6 மணியளவிலே ஒட்டுமொத்தமாக கோவையிலே எந்த பகுதியிலேயும் தேசிய கொடியினர் ஊர்வலம் செல்லக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு பிறப்பித்து கடிதம் கொடுத்திருந்தார்கள். இதை எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பார்வைக்கு எடுத்து சென்றோம். அவர் உடனடியாக இதை சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே என்னுடைய பெயரிலே உடனடியாக வழக்கு தொடுத்திருந்தோம். மாநில வழக்கறிஞர் பிரிவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய குமரகுரு அவர்கள் என் சார்பாக இந்த வழக்கை தாக்கல் செய்தார்கள். 14ஆம் தேதி நேற்றைய தினம் இதற்கு ஒரு உத்தரவை மரியாதைக்குரிய நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். முதலில் இந்த நேரத்திலே அவருக்கு நீதியரசருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த சுதந்திர தினம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இது எதற்காக கொண்டாடுகிறோம்? ஆனால் கோவையில் இந்த சுதந்திர தினத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்காக கண்டனம் தெரிவித்தார்கள் காவல்துறைக்கு, இந்த அரசாங்கத்திற்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னா, கோவை என்ன பாகிஸ்தானிலா இருக்கிறது அல்லது ஆப்கானிஸ்தானிலா இருக்கிறது? எதற்காக சுதந்திர தினம் கொண்டாடக்கூடாது என்கிறீர்கள்? சுதந்திர கொடியை ஏந்தி செல்வது பாவச் செயலா என்று காவல்துறையை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இது ஒரு அருமையான ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், கோவையினுடைய காவல்துறை அப்படி தான் நடந்து கொண்டார்கள். நாங்கள் கேட்கும் பொழுது இந்த ரோட்டில் போகக்கூடாது, அந்த ரோட்டில் போகக்கூடாது, உங்களுக்குலாம் போகிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. தேசிய கொடி ஏந்திட்டு ஊர்வலமாக போகிறதுக்கு இவங்ககிட்ட அனுமதி வாங்குங்கிற அவசியமே இல்லை. அதுதான் உண்மை. இந்த 5 நாள் எதற்காக இந்த தேசிய கொடிக்கான கட்டுப்பாடை தளர்த்தியிருக்காங்கன்னா, அனைத்து மக்களும் கொண்டாடணும். பேரணிக்கு நீதிமன்ற வாயிலாக அனுமதி பெற்றுட்டீங்க. 18ஆம் தேதி எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்கிறீங்க? யாரெல்லாம் கலந்துக்கிருக்காங்க? சாதாரண ஒரு விஷயமாக இந்த ஊர்வலத்தை முடித்திடலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த தமிழக அரசும் காவல்துறையும் சேர்ந்து எங்களை மிக பிரம்மாண்டமாக செய்ய வைக்கணும்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கும் இந்த காவல்துறைக்கும் நன்றி தான் சொல்கிறேன். 18ஆம் தேதி நேற்று தான் உத்தரவு கொடுத்தாங்க. இன்றைய தினம் 15ஆம் தேதி அனைத்து பகுதிகளையும் கொண்டாடுவாங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை வேண்டாங்கிறதுக்காக 2 நாள் நாங்கள் சேர்த்தி டைம் கேட்டோம். 18ஆம் தேதி எங்களுக்கு அந்த நேரம் கொடுத்துருக்குறாங்க. மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் சிக்னலில் இருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வடகோவை சிந்தாமணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 நபர்கள் அதில் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு தேசிய கொடியை ஏந்தி மிகப்பெரிய மேலதாளங்களுடன் முக்கிய தலைவர்கள், நம்மளுடைய மாநில தலைவர் கூட கேட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி அல்ல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளத்தோடு நாங்கள் போகிறதில்ல, தேசிய கொடி அடையாளத்தில் போகிறோம். அதனால் கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அனைத்து தொழில் நிறுவனங்கள், தொழிலாளர்கள்,
அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றோம். அதனால் அனைத்து பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக தடை போட்ட இடத்து தடையை உடைத்து தேசத்திற்காக நாங்கள் எதற்கும் தயார் என்பதை நிரூபிக்கப் போகிறோம். பல்வேறு தடைகளை கடந்து வருகிற 18ஆம் தேதி கோவை மாவட்ட பாஜக சார்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் தேசிய கொடி பேரணி நடத்த இருப்பதாக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார்.